அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 வருட ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம், போராட நட்சத்திர 4ஆம் பாதம், தனுசு ராசியில் 2025 வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி சொல்வார்கள். இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு. புதிய தொழில் கல்வி விருத்தியாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள், அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வருட கிரகங்களில் குரு, ராகு, கேது பெயர்ச்சி இந்த வருஷம் நிகழ்கிறது. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களும் காலற்ற நட்சத்திரங்கள், உடைப்பட்ட நட்சத்திரங்கள். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விசாக நட்சத்திராதிபதி குரு, அவர் துலா ராசிக்கு 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 29ஆம் தேதி வரை வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் 3வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. தை மாதம் 29ஆம் தேதி வரை நட்சத்திராதிபதி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல், தொண்டையில் நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு காரி துப்புற மாதிரி இருக்கும். ஒரே இரத்த கவுலாக அடிக்கிற மாதிரி இரத்த வாடை வீசக்கூடிய அமைப்பெல்லாம் தை மாதம் 29ஆம் தேதி வரை இந்த குரு வக்கரகதியில் இருக்கும்போது காட்டும். 8வது வீட்டிலே குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம். தொலைதூர பயணம், இரவு நேர பயணங்களில் உங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி குரு, அவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா தங்க நகை எடுப்பது, இது வீடோ நிலமோ சொத்தோ வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். சாதகமில்லாத திசாபுத்தி நடக்கும்போது தங்க நகையை போய் பேங்கில் அடமான வைத்து கடன் வாங்குற மாதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சட்ட சிக்கல் ஏதாவது ஒன்று நீங்கள் போய் சாட்சி சொல்கிற மாதிரி இந்த குரு வக்கரகதியில் இருக்கும்போது, கெட்ட திசாபுத்தியில் நடக்கும்போது கெடு பலன்களும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி வரை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நட்சத்திராதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது பண சேமிப்பு உண்டு. பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய், தனம், வாக்கு, குடும்ப கலத்திராதிபதி செவ்வாய் வருட தொடக்கத்தில் கடகராசியில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்வது நல்லது தான். ஆனால் அவர் பலம் இழந்து நேச வக்கரகதியில் இருக்கும்போது துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாமே இருக்கும். சாப்பாடு இருக்கும், விதவிதமான பதார்த்தங்கள் செய்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதை சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் இருக்கும். தனஸ்தானாதிபதி நேச நிலையில் இருக்கும்போது பணம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கையில் பணம் வராது. வர வேண்டிய பணமாக இருந்தால் கூட கொஞ்சம் கால தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. தை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் பாக்கியத்திற்கு செல்கிறார். 9வது வீட்டிற்கு செவ்வாய் செல்லும் பொழுது தந்தை தொழில், தந்தை செய்கின்ற தொழில் வேலை செய்யலாம். விவசாயிகளுக்கு ஆடு, மாடு, கால்நடை, கோழி விருத்தியாகும்.
பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும். மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையாரால் உங்களுக்கு தடங்கல்கள், இடைஞ்சல்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதாவது தை மாதம் 5 முதல் பங்குனி மாதம் பிற்பாதி வரை. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு கேது தற்போது வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 4½ வருஷ காலமாக இந்த கேதுவால் பெரியளவு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் ஆன்மீக வழியில் பயணம் போயிருக்கலாம். சாமியாரா சன்னியாசி ஆகிருக்கலாம், ஜோதிடர்கள் ஆகிருக்கலாம். ஜென்ம ராசியை கேது கடக்கும்போது இதுவரை போகாத கோயிலுக்கு எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம், எவ்வளோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம். 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் குறையும். வெளிநாடு அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு சில விரயங்களை சந்தித்திருக்கக்கூடும். முதல் 4 மாத காலம் 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது உறக்கம் குறைவாக தான் இருக்கும். அப்படி இரவில் படுத்து தூங்கினாலும் பல யோசனைகள், பல கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது சிறப்பு தான். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இருட்டில் இருப்பவர்கள் கூட, வீட்டிலேயே மற்றவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட வெளியில் வருவீங்க. ஊர் உலகத்திற்கு உங்கள் பெயர் தெரியும். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி கொடுத்துடலாம். 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும் போது எதிரிகள், பகையாளிகள் ஒளிந்து போவார்கள் அல்லது உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். எதிரியும் நண்பராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும் போது நிரந்தர வேலை, நிரந்தர சம்பாத்தியம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கும் போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. விசாக நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் தாத்தா கும்பிட்ட, அப்பா வழிபட்ட குலசாமியை கும்பிட தவறி விடுவீர்கள். முன்னோர்கள் கும்பிட்ட குலசாமியை கும்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைலாம் வரும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் பிள்ளைங்க கேட்காது, உங்கள் பிள்ளைங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். 5ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இன்னொரு 1½ வருஷத்துக்கு எதிர்பாராத பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய பேர் ஊர் உலகத்தில் விளங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடலாம். முன்ஜென்ம கர்மா பிராப்தம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போது வேலை செய்யும். 2025ஆம் வருடம், அதாவது சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. 11வது வீட்டிற்கு கேதுவும் 5ஆம் வீட்டிற்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே 2 பாவிகள் அமர்கிறார்கள். 5வது வீட்டிற்கு ராகு வரும்போது இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் காலம் கடந்து, வயது கடந்து குடும்பத்தில் சுபகாரியமாக நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கும். திருமண வயதில் உள்ள விசாக நட்சத்திர அன்பர்களுக்கும் திருமணம் நடக்கும். 5ஆம் வீட்டில் ராகு சனி கூட்டணி சேரும்போது கர்மா கடன் தீர்ந்து உங்கள் கஷ்டங்கள் குறைந்து சுப நிகழ்வுகள் நடக்கும். பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். 2025 சித்திரை மாதத்துக்கு மேல்
லாபஸ்தானத்திலே கேது அமரும்போது 11வது வீட்டிலே கேது வரும்போது பூமியால் லாபம், மருத்துவம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், உயர்கல்வி படிக்கலாம். 11வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது ஜோதிடர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அனைவருமே சிறப்பாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துடன் வாழலாம். 11ஆம் வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 1.5 வருஷம் எல்லா வழியிலும் லாபங்கள் உண்டு. ஆன்மீக தேடல்களில் இருப்பவர்கள், ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்க போகிறது. 2025 மே மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். ஓடி போனவனுக்கு 9லே குரு. 2025 வைகாசி மாதத்துக்கு மேல் நீங்கள் வெறுங்கையுங்காலோட வீட்டை விட்டு ஓடினாலும் சரி, எப்படியும் பொழைச்சிக்குவீங்க. ஓடி போனவனுக்கு 9லே குரு என்றால் பாக்கியத்திலே குருபகான் வரும்போது சகல பாக்கியங்கள் கிடைக்கும். வேலை கிடைக்கும், தொழில் உத்தியோகம் நன்றாக இருக்கும், திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஆன்மீக பயணங்கள், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத பணம் சம்பாதிக்கலாம். பேங்கில் பேலன்ஸ் உயரும். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி 9ஆம் வீட்டிற்கு வரும்போது இறைவன் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சகல பாக்கியங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குருபகானுடைய 9ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது உங்கள் மனம் ரிலாக்ஸ் ஆகும். குழம்பிக்கிட்டே இருந்துச்சு, அந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் நல்லா வீடு கட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் வாக்கிய வரப்பு தடுத்து பிரச்சனை, வெள்ளம் கிடைச்சுன்னா அதெல்லாம் தீர்த்து விடுவீங்க. 5ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழும்போது தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும்போது துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எடுத்த காரியம், தொட்ட காரியம், செல்கின்ற காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். மீடியாவில் ஜொலிக்கலாம். தொலை தொடர்புகள் மூலம் பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி குருபகானுடைய 5ஆம் பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழும்போது பெற்றோர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 வைகாசி மாதத்துக்கு பிறகு நிவர்த்தி ஆக போகிறது. புதிய மாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. இப்போ இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும். விசாக நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பிக்கிறது. இதை நீங்கள் டெவலப் பண்ணலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.